அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட்டா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கேட்ட கொஷின்ஸு ப்ளஸ் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் ப்ராப்ளம் செட்டாக வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி நாங்கள் டீட்டெயில் சொல்யூஷன் ப்ராப்ளமும் கொடுத்துருக்கோம். இது நான் டைரக்ட் ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் கலெக்ஷனுக்கு டிபெண்ட் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வேணும், இல்லை யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின் மட்டும் வேணும் அப்படின்றவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். கொரியர் காப்பியும் அவைலபிள், பிடிஎஃப் காப்பியும் அவைலபிள். ஓகே, ஒன்லி கொஷின் பேங்க் மட்டும்தான், ஸ்டடி மெட்டீரியல் கிடையாது. ஸோ கொஷின் பேங்க் உங்களுக்கு கொரியர் காப்பியும் இருக்குது, பிடிஎஃப் காப்பியும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் தான் போட்டிருக்கோன்னா நத்திங் ராங். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு அது பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணும். புதுசாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. நான் கொடுக்குற எல்லா ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் பார்ப்பீங்க. இதெல்லாம் இருக்கா, இப்படி தான் படிக்கணுமா, இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆல்ரெடி படித்தது இருக்கட்டும் தனியாக, அது நீங்கள் படித்து வச்சுக்கிங்க. நான் கொடுக்குற கான்செப்டை எக்ஸ்ட்ரா படிங்க, அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரியோடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஸோ இது டைரக்ட் ரிசல்ட்டாகவே நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரி என்ன சொல்லுது, எனி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேன் பி அப்ராக்சிமேட் பை யூனிஃபார்ம்லி டு த பாலினாமியல், சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல். கரெக்டுங்களா? ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம் எப்படி இருக்குது, இது இந்த ரெண்டு ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது இன்னொரு ப்ராப்ளமும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்தலாம். இஃப் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் on closed 1, infinity. இங்கே இன்டர்வல் ரொம்ப முக்கியம். If a continuous function on closed 1, infinity and if as x tends to infinity f of x goes to a, then f can be uniformly approximate on 1, infinity by the function g of the form p of x equal to 1 by p of 1 by x, p of x square, p of e power x, p of e power 1 by x. இங்கே p of x என்றது polynomial. Okay, you pick any continuous function on closed 1, infinity. இது ஃபைனைட் இன்டர்வல் கிடையாது, இன்ஃபைனைட் இன்டர்வல். ஃபைனைட் இன்டர்வலுக்கும் இதே போல் ரிசல்ட்ஸ் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். if f is continuous function on closed 1, infinity and if f of x tends to a as x tends to infinity, then f can be uniformly approximate on 1, infinity by the function g of the form p of 1 by x, p of x square, p of e power x, p of e power 1 by x. ஸோ இது பார்த்தீங்கன்னா p of 1 by x தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரத்தோடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் காம்பாக்ட் இன்டர்வலில் கன்சிடர் பண்ணியிருப்போம், க்ளோஸ் இன்டர்வல் a, bல. இது இன்ஃபைனைட் இன்டர்வலில் அன்பவுண்டட் இன்டர்வலில் பார்க்குறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், நோட் பண்ணிக்கிங்க. செகண்ட் சேம் ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் மட்டும் பாருங்கள். இஃப் f is continuous on closed 0, infinity. ரொம்ப முக்கியம். இங்கே closed 1, infinity, இங்கே closed 0, infinity. And if f of x tends to a as x tends to infinity, then f can be uniformly approximate on closed 0, infinity by the function g of the form p of e power minus x, p of e power x square, p of e power minus x square, p of e power minus x cube. ரொம்ப முக்கியம். இது p of x is a polynomial. பாலினாமியலுக்குள்ள எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை அஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் p of e power minus x. ஓகே, இதுதான் இதுக்கு ஆன்சரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது க்ளோஸ்டு 1, infinity, இது க்ளோஸ்டு 0, infinity. நோட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வெறுமனே வீடியோ பார்த்தா செட் ஆகாது, நோட் போட்டு எழுதணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரியல், லீனியர், காம்ப்ளெக்ஸ், ஓடிபிடி, ஃபூரியர், ஃபங்க்ஷன் அனாலிசிஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச் எல்லாத்துக்கும் டொபாலஜி, டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, கண்டினியூ மெக்கானிக்ஸ், நியூமரிக்கல் மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோவும் நோட் பண்ணிக்கிங்க. எல்லா வீடியோக்கும் தனித்தனி புக்லெட் போடுங்க. ஒரு ரிசல்ட் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தாலும் அந்த ரிசல்ட் எழுதுங்க. ஆல்ரெடி நாங்கள் டீச் பண்ணும்போதே ஒரு சில கான்செப்டை சொல்லியிருப்போம். அந்த கான்செப்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிட்டனில் காட்டாமல் ஜஸ்ட் வேர்டிங்கில் மட்டும் சொல்லியிருப்போம். அது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் எழுதிடணும், நோட் போட்டு எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த இன்டர்வல் -infinity, 1 இன்டர்செக்ஷன் வித் 0, infinity. என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். -infinity, 1 இன்டர்செக்ஷன் வித் 0, 1 என்ன கிடைக்கும்? க்ளோஸ் டு 0, 1 கிடைக்கும். ஓகே, சிம்பிள் தானே? ஏன் சார் இதை போய் கொஸ்டினாக கேட்டீங்க? கண்டிப்பாக கேட்பாங்க, பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் f and g are லெபெக் இன்டர்வல் ஃபங்க்ஷனா, தென் இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்னு சொல்லணும். என்னது, mod f into g less than or equal to f square plus g square divided by 2, f square plus g square less than or equal to 2 times mod f into g, f plus g whole square less than or equal to 2 times mod f into g, f plus g whole square less than or equal to f minus g on the whole square. இது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, ரெண்டு நம்பரோடைய ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ரூட் ஏபி less than or equal to a square plus b square divided by 2. அதான கான்செப்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது போல் நிறைய இது வந்து நாங்கள் கொடுக்கறது வந்து ஒரு சில நாங்கள் கொடுக்குற டெஸ்ட் பேட்சில் 5% தான். அப்போ டெஸ்ட் பேட்சில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை விட உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் பயங்கரமாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் சப்ஜெக்ட் படிச்சுட்டேன், இப்போ எனக்கு ஓடி தெரியும், பிடி தெரியும், இதில் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன் டிஆர்பியில் அப்படின்றவங்க ஒரு சேலஞ்சிங்காக இந்த கொஷின் புக்லெட்டை வாங்கி சால்வ் பண்ணி பாருங்களேன். அப்போ நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படின்றது ஃபீல் ஆகும். சார் நீங்கள் ரொம்ப கண்டதை கேட்டு விடுப்பீங்க, அதனால் நாங்கள் அதை படிச்சுட்டு மன உறுதியில் ஆகணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகும்போது 100% கான்ஃபிடென்ட்டாக போகணும். எந்த ஒரு கொஷின் வேணால் கேளு, நான் அடிக்கிறேன். நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் போயிட்டு நான் படிச்சிருக்கேன், அடிச்சிடுவேன், எப்படி கேட்டாலும் பண்ணிவிடுவேன் அப்படின்றதையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த தாட்டே இருக்கக்கூடாது. நீ எந்த கொஷின் வேணால் கொடுறா, நான் சால்வ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும். ஓகே. ஸோ அது போல் போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் லாங் டைம் டியூரேஷனில் படித்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்மளால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணி வெளியே வர முடியும். நீங்கள் ஒரு 3 மந்த் 2 மந்த் பீரியடில் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ இது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி மெட்டீரியல் இருந்தால் படிச்சுக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் வேணால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார், தயவுசெய்து வாங்கி படிங்க. இல்லை சார் எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் வாங்க முடியாது, தயவுசெய்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். 1000 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். 1000 வீடியோஸை போட்டு நீங்கள் நாங்கள் கொடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி படிங்க. 1000 வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து 1 மாதம் 2 மாதத்தில் பார்த்துட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒர்க் டைமுக்கு நீங்கள் வந்து லாங் டைம் டியூரேஷனில் எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தால் நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நோட் பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க. பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக, காலேஜ் டிஆர்பி, டிஎன்செட் அண்ட் சிஎஸ்ஆர் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வீடியோஸையும் நோட் போட்டு எழுதுங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் சார் நான் எதுக்கு சார் பிஜிடிஆர் படிக்கிறோம், சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் பார்க்கணும், ஒரு ஐடியா கிடைக்குங்க. அவ்வளோதான், ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சிலபஸ் தாண்டி எதுவும் அவங்க நடத்திருக்க மாட்டோம். ஒரு ஐடியா கிடைக்கும். ஷார்ட்கட்டில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது சொல்லுவோம். 2 செகண்ட் 3 செகண்ட் ப்ராப்ளம்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாச்சும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.